குடிபோதையால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற நபர்கள் உலக யோகா தினத்தை முன்னிட்டு யோகா செய்து அசத்தல். கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்திய குடிபோதையால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள். மேற்கு தாம்பரத்தில் உள்ள அடாப்ட் ஹோம் குடிபோதை மறுவாழ்வு மையத்தில் இன்று சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு குடிபோதையால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நபர்கள் யோகா செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இந்த விழிப்புணர்வு யோகாவில் கலந்து கொண்டு பல்வேறு வகையான யோகாவை செய்து அசத்தினர். தொடர்ந்து கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களுக்கும் குடிபோதையால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நபர்கள் அவர்களுக்கான 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. நிர்வாகம் அடாப்ட் ஹோம் சார்பாக இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கைகள் அதிகமாகி கொண்டு இருக்கின்றது. நிறைய பேர் மருத்துவத்தில் இருக்கிறார்கள். அந்த ஊர் மக்கள் ரொம்ப அவதியில் இருக்கின்றார்கள். அவர்களுக்காக எங்கள் அடாப்ட் சார்பாக இந்த யோகா தினத்தை முன்னிட்டு நாங்கள் செய்த இந்த யோகா தினம் 100க்கும் மேற்பட்டவர்கள் செய்து கலந்து கொண்டனர். நாங்கள் எல்லோரும் அவர்களுக்காக மௌன அஞ்சலி செலுத்துகிறோம். இந்த அடாப்ட் ஹோம் சார்பாக குடியேற்ற சமுதாயத்தை உருவாக்கும் என்று ஒரு லட்சியத்தோட நிறைய இன்னைக்கு ட்ரக் அபியூசிங் டே ஜூன் 26 அதுக்கு ரேலிஸ் எல்லாம் மாவட்டத்திலையும் நடத்துகிறோம். அதுபோல் இந்த அடாப்ட் ஹோம் சார்பாக நிறைய காலேஜஸ் அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை நல்லா மேன்மைப்படுத்தணும். இன்னைக்கு பள்ளி குழந்தைகள்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து சமுதாயத்தில் ரியாலிட்டி ஃபேஸ் பண்ண நிறைய ஐடி கம்பெனியில் நிறைய பேர் ட்ரக் அபியூசிங் போயிட்டுருக்காங்க. அவங்களெல்லாம் அவேர்னஸ் கொடுக்கறது எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறோம். எல்லா மாவட்டத்திலையும் இதை நாங்கள் தெளிவுபடுத்தி கொண்டு வருகின்றோம். இன்றைக்கி நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க நிறைய சப்போர்ட்டிங் இருக்குது. இப்போ கூட நிறைய விஷயங்கள் இப்போ ஜூன் 26க்காக நிறைய வேலையை செஞ்சிட்ருக்கோம். அதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறதுக்கு இந்த அடாப்ட் ஹோமில் இருக்கக்கூடிய ஒரு என் கூட பயணிக்கிற நிறைய பேர் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக செய்கிறாங்க. நேற்று கூட இந்த செவிலியர்களுடைய ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணோம். நிறைய பண்ணணும்னு ஆசை. சமுதாயத்தில் எங்களுக்கு போதையற்ற சமுதாயத்தை உருவாக்குன்ற இந்த அடாப்ட் ஹோம் சார்பாக நான் மௌன அஞ்சலி செலுத்துகிறேன். இந்த கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கு எங்களால் முடிஞ்ச கண்ணீர் அஞ்சலி தான் செலுத்த முடியும். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. போதையற்ற சமுதாயத்தை உருவாக்கும் என்று நாங்கள் மனரீதியாக சமுதாயத்துக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு சேவையாக செய்ய வேண்டும் ஆசைப்படுகிறேன். நன்றி.